வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. இது ராஜ் டிவியின் ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸ். நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் ரீசெண்டாக என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆச்சு, ரிலீஸ் ஆன படங்கள்லாம் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்காங்களோ அதை வச்சு நம்ம ரேட்டிங்ஸ் கொடுப்போம். அப்கமிங்கில் என்னென்ன படங்கள்லாம் ஷெடியூலில் காத்துட்ருக்கு, இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான எல்லா அப்டேட்ஸுமே நம்ம ஷோவில் பார்த்துட்ருக்கோம். உங்களுக்காக இன்னும் நிறைய மூவி அப்டேட்ஸ் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் காத்துட்ருக்கு. வாங்க நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற செக்மெண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட். நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் போன வாரம் ரிலீஸ் ஆன ஒரு பிரம்மாண்டமான திரைப்படம் தான் கல்கி. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பாலிவுட், கோலிவுட், மோலிவுட்னு அத்தனை சூப்பர் ஸ்டார்ஸ்மே நடிச்சிருந்தாங்க. அமிதாப் பச்சன், பிரபாஸ், தீபிகா படுகோன், கமலஹாசன், துல்கர் சல்மான்னு எல்லா சூப்பர் ஸ்டார்ஸுமே இருந்தாங்க. படத்தை பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது, இவங்க இருக்காங்களா அவங்க இருக்காங்களான்னு நிறைய சர்ப்ரைசிங் எலிமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. படத்துடைய பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 கோடியில் இந்த திரைப்படம் உருவாயிருக்கு. ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 95 கோடி எடுத்திருக்காங்க. செகண்ட் டே, தேர்ட் டேக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 309 கோடி கலெக்ட் ஆயிருக்கு. இது வரைக்கும் இந்த ஒரு வாரத்தில் இவங்களுடைய கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 கோடியை ஒரே வாரத்தில் எடுத்திருக்காங்க. ஹிந்தியில் மட்டுமே 150 கோடி எடுத்திருக்காங்க, தமிழில் 25 கோடி, தெலுங்கு மொழியில் 202 கோடி எடுத்திருக்காங்க, அண்ட் கன்னடத்தில் 2.5 கோடி, மலையாளத்தில் 13 கோடி. கிட்டத்தட்ட எல்லா லாங்குவேஜிலுமே பார்த்தீங்கன்னா கோடி கணக்கில் தான் அள்ளியிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் விட்டால் இந்த திரைப்படம் 1000 கோடியும் கலெக்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இறைவனுள் அனைத்து உயிர்களும் உள்ளது. அந்த இறைவனின் உயிர் தங்கள் கருவில் உள்ளது. மாதவா. போன வாரம் ரிலீஸ் ஆன திரைப்படத்தை பற்றி பார்த்துட்டோம். அதுக்கு முந்தின வாரம் கொஞ்சம் ரீசெண்டான திரைப்படத்தை பற்றியும் பேசலாம். அப்படி 2 வாரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் லாந்தர். ஆக்டர் வித்தார்த்தோட நடிப்பில் ரிலீஸ் ஆச்சு. இந்த திரைப்படம் ஓரளவுக்கு யதார்த்தமான வாழ்வியல், ஒரு போலீஸோடைய யதார்த்தமான வாழ்க்கை எப்படி இருக்கும், இந்த மாஸ் அந்த மாதிரிலாம் காட்டாமல் ஜென்ரலான லைஃப் வந்து எடுத்திருந்தாங்க. அதுவே ரொம்ப சூப்பராக வந்து ஹிட் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா இப்போ வரைக்குமே தேட்டரில் கொஞ்சம் டீசெண்டான ரன்னிங்கில் தான் இருக்குது. இது வரைக்கும் லாந்தர் திரைப்படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 லட்சம். இது அவங்களுக்கு ஓரளவுக்கு டீசெண்டான கலெக்ஷன் தான். சார், நைட்டு 11 மணிக்கு அந்த சைக்கோ அட்டாக் பண்ண 2 பேத்துல ஒருத்தன் இறந்துட்டான் சார். லாந்தர் படத்து கூட இணைந்து இன்னொரு திரைப்படமும் அதே வாரம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதுதான் ரயில் அப்படிங்கிற திரைப்படம். பாஸ்கர் சக்தி அவர்களுடைய ஒரு புதுமையான ஒரு ஸ்டார்ட் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த திரைப்படத்தின் மூலமாக வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு டெபியூ டைரக்டர் அறிமுகமாயிருக்காரு. இது ஓரளவுக்கு டீசெண்டான ஸ்டார்ட் அப்படின்னே சொல்லலாம். இந்த 2 வாரத்தில் கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் 15 கோடி கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆல் தி பெஸ்ட் டு த டீம். நேரா வீட்டு கதவு போய் எத்துறோம். ஆசை தீர மிதிச்சுட்டு ஒற்றே விட்டு கையில சொல்லிவிட்டு போன ரீசெண்டாக விஜய் சேதுபதி அவர்களுடைய நடிப்பில் ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமும் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதுதான் மகாராஜா அப்படிங்கிற திரைப்படம். படத்தை பார்க்க நமக்கே கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணு கலங்க ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு ரொம்ப யதார்த்தமாக திரைப்படத்தை எடுத்திருந்தாங்க. இப்போ இருக்க இந்த ஜென்ரேஷனில் யதார்த்தமான கதைக்கும் அந்த நடிப்புக்கும் வரவேற்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் இந்த மகாராஜா திரைப்படம். இப்போ வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக தேட்டரில் ஓடிட்டு இருக்கு. 3 வாரம் கடந்து கிட்டத்தட்ட 67.7 கோடியை வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸ் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். வீட்டில் இந்த லட்சுமி திருட்டு போச்சு, எஃப்ஐஆர் போடலான்னு வந்தேன் சார். எஃப்ஐஆர் போட வந்தியா? தயவு செஞ்சு என் லட்சுமியை கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க சார். நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது இந்த வார நியூ என்ட்ரி. இந்த வாரம் நியூ என்ட்ரி செக்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஜூலை 5ஆம் தேதி என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். கிட்டத்தட்ட இந்த வாரம் ஒரு 6-7 திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் முதல் திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யமகாதகன் அப்படிங்கிற திரைப்படம் தான். கிருஷ்ணராஜ் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய டைரக்ஷனில் கார்த்திக், ரஷ்மிதாலாம் நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி படத்துடைய டைட்டிலே கொஞ்சம் டெரராக இருக்குது. படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஊரில் இருக்கிறவங்கலாம் ஒவ்வொருத்தர் வித்தியாசமாக இருக்காங்க, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கதையை சொல்கிறாங்க. டைரக்டர் ஹாரூனோட இயக்கத்தில் 7G அப்படிங்கிற திரைப்படமும் இந்த வாரம் ஜூலை 5ஆம் தேதி ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தில் சோனியா அகர்வால், ஸ்மிருதி வெங்கட், சித்தார்த் விபின் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. படம் எப்படி இருக்கு அப்படின்னு தியேட்டர் போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ நீங்களும் பாருங்க, நானும் பார்க்குறேன். வர்ஷா வீட்டில் நடக்கிற எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். இந்த வார நியூ என்ட்ரி செக்மெண்ட்டில் நானும் ஒரு அழகி அப்படிங்கிற திரைப்படமும் இடம் பிடிச்சிருக்கு. இந்த படத்தை பொழிக்கரையான் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய டைரக்ஷனில் நிறையா நியூ ஃபேஸஸ்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த திரைப்படம் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு அவங்களுக்கு நல்ல என்ட்ரி கிடைக்குதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு வேஸ்ட் சட்டை கட்டிட்டு பிசியை முறுக்கிட்டு வந்து நிற்கிறேன்னு பார்க்கையா? நானும் திருநெல்வேலிக்காரன் தான். அவன் மனசில் இருக்கிறத அவள் என்கிட்ட சொல்லலை, என் மனசில் இருக்கிறத நான் அவகிட்ட சொல்லலை.
கவுண்டம்பாளையம் அப்படின்னு ஒரு ஊர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அதே டைட்டில் வச்சு ஒரு திரைப்படமும் வந்து இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஞ்சித் அவர்கள் தான். அவரே இந்த திரைப்படத்தில் நடிக்கவும் செஞ்சுருக்காரு. அவர் கூட இணைந்து அல்ஃபியா, இமான் அனாச்சிலாம் நடிச்சிருக்காங்க. ஸோ படம் எப்படி இருக்கு, அதோட கலெக்ஷன் என்ன அப்படிங்கிறதுலாம் அடுத்த வாரம் பார்க்கலாம். போன மேட்ரை முடிச்சிரு. இனிமே இப்படி செய்யறவன் எவன்டா? அவனுங்களுக்கெல்லாம் நான் எவன்டா? தேரடி அப்படிங்கிற திரைப்படமும் இந்த வார நியூ என்ட்ரி செக்மெண்ட்ல இடம் பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்த திரைப்படமும் ஜூலை 5ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முரளி பாண்டியன். அவர் டைரக்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் மியூசிக் டைரக்ஷனும் இந்த திரைப்படத்துக்காக பண்ணியிருக்காரு. அண்ட் சரவண பாண்டியன் தான் இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஸோ படத்துடைய ரிவ்யூ இதெல்லாமே நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். முத்துக்கு என்ன நல்ல பையன் தானே, மாத்து சாதி ஒன்றும் இல்லையே, அதானே நீங்கெல்லாம் பார்க்கறது. நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற செக்மெண்ட் ரெடி ஃபார் த ரேஸ் செக்மெண்ட். நம்ம ரெடி ஃபார் த ரேஸ் செக்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அடுத்த வாரம் என்ன படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு நான் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்குமே அஃப்கோர்ஸ் தெரிஞ்சிருக்கும். இந்தியன் பார்ட் 2 இந்த படத்துக்காக கிட்டத்தட்ட பல வருஷங்கள் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கோம். ஷங்கரோட டைரக்ஷனில் உலக நாயகன் கமலஹாசன் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ரீசெண்டாக அவங்களுடைய ஆடியோ லான்ச் ஆகட்டும், இல்லை அவங்க ரிலீஸ் பண்ண டீசர், ட்ரைலர் எல்லாமே பயங்கர மாசாக இருந்துச்சுங்க. ஸோ அதே மாதிரி படத்துக்குமே மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இன்னும் ஒரு வாரம் வெயிட் பண்ணோன்னா கமலஹாசன் சாரை வந்து கண்டிப்பாக நம்ம தியேட்டர் போய் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஸோ அடுத்த வாரம் பார்க்கலாம். வணக்கம் இந்தியா. இந்தியன் இஸ் பேக். இந்தியன் பார்ட் 2 திரைப்படத்து கூட போட்டி போட்டு ஆக்டர் பார்த்திபன் ஒரு திரைப்படத்தை டைரக்ட் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறாரு. அதுதான் டீன்ஸ் அப்படிங்கிற திரைப்படம். அவருடைய டைரக்ஷனில் நிறையா டீனேஜர்ஸ்லாம் வச்சு ரொம்ப புதுவிதமாக ஒரு படத்தை வந்து உருவாக்கியிருக்காரு. ஸோ படம் எப்படி இருக்குது, இந்தியன் கூட வந்து இந்த படம் போட்டி போடுமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எப்பலேருந்து இங்கே இருக்கீங்க? நான் செத்ததுலேருந்தே இங்கே தான்பா இருக்கிறேன். ரெடி ஃபார் த ரேஸ் செக்மெண்ட்டில் சைனு சவகாடன் அவர்களுடைய டைரக்ஷனில் ஆர்கே வெள்ளி மேகம் அப்படிங்கிற திரைப்படமும் இடம் பிடிச்சிருக்கு. இந்த படத்தையுமே வந்து ஜூலை 12ஆம் தேதி தான் ரிலீஸ் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டேரக்டர் நேமும் சரி, படத்துடைய நேமும் சரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அடுத்த வாரம் பார்க்கலாம். இது வந்து ஒரு உண்மையான காதல் லவ் ஸ்டோரி சார். அப்படி பண்ண அந்த பொண்ணு கீழே வந்து செத்து போயிடுண்டா சாவட்டும். நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது மோஸ்ட் அவைட்டட் செக்மெண்ட். 1 வீக் லேட்டர் இல்லை, 1 இயர் லேட்டர் இல்லை, 1 எட்டர்னிட்டி லேட்டருக்கு அப்புறமா திரும்பவும் நான் இந்த படத்தை மோஸ்ட் அவைட்டட் செக்மெண்ட்டில் சொல்கிறேன். எஸ், நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தங்கலாம் திரைப்படம் தான். இந்த படம் எதனால் இன்னும் போஸ்ட்பாண்ட் ஆகிட்டு இருக்குன்னே தெரியலங்க. ரீசனே இல்லாமல் போஸ்ட்பாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆகஸ்ட் 15ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு யாரும் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணால் ரிலீஸ் ஆக மாட்டேங்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் இருந்தால் ரிலீஸ் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். ராமோட டைரக்ஷனில் 7 கடல் 7 மலை அப்படிங்கிற திரைப்படமும் நம்ம மோஸ்ட் அவைட்டட் செக்மெண்ட்டில் இடம் பிடிச்சிருக்கு. இந்த படத்தில் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிவின் பவுலி, அஞ்சலி, சூரி எல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படமும் கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலமாக வந்து போஸ்ட்பாண்ட் ஆகிட்டே போயிட்டுருக்கு. இந்த படத்தை எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. அந்த அப்டேட் கிடைச்சதுன்னா நான் அடுத்த வாரம் வந்து சொல்கிறேன். காதல்னு வந்துட்டா மனசு மட்டும் இல்லை, உடம்பு உசுறு எல்லாம் பறக்கும். கொட்டேஷன் கேங் அப்படிங்கிற திரைப்படத்தை பற்றி நம்ம ரெடி ஃபார் த ரே செக்மெண்ட்டில் பேசியிருக்க வேண்டியது. பட் என்ன காரணம் தெரியல, இதுவும் போஸ்ட்பாண்ட் ஆகிடுச்சு. மோஸ்ட் அவைட்டட் செக்மெண்ட்டில் இடம் பிடிச்சிருக்கு. இந்த படத்தை விவேக் கே கண்ணன் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய டைரக்ஷனில் ஜாக்கி ஷெராஃப், சன்னி லியோன், பிரியாமணிலாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய கேஸ்டிங்கே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. படம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம், எப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஒரு கேங்கில் மெம்பர் ஆகுதுங்கிறது சாதாரண மேட்டர் இல்லை. ஒரு கேங் லீடரால தான் இன்னொரு கேங் லீடர். நம்ம மோஸ்ட் அவைட்டட் செக்மெண்ட்டில் ஆக்டர் விமலோட ஒரு திரைப்படமும் இடம் பிடிச்சிருக்கு. அதுதான் சார் அப்படிங்கிற திரைப்படம். போஸ் வெங்கட் தான் இந்த சார் திரைப்படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி சொல்லணும்னா விமலோட படம் இன்னும் நிறையாவே ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. அதில் ஒரு திரைப்படம் தான் இது. இதுவாது ரிலீஸ் ஆகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நான் இனிமேல் இந்த பள்ளிக்கூடத்துக்கு வரவே மாட்டேன் சார். இந்த வாரம் இத்தனை தமிழ் படங்கள் கூட சேர்ந்து ஒரு ஹாலிவுட் திரைப்படமும் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுவும் ஒரு அனிமேஷன் படம். அது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிகபிள் மீ பார்ட் 4. இதுக்கு முன்னாடி இந்த படத்துடைய ப்ரீவியஸ் பார்ட்ஸ் எல்லாம் நம்ம நிறையாவே பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லை, தமிழ் பொறுத்த வரைக்கும் தமிழ் ஆடியன்ஸ் இந்த திரைப்படத்துக்கு நிறைய வரவேற்பு கொடுப்பாங்க. கோடிக்கணக்கில் கலெக்ஷனும் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த பார்ட் எவ்வளோ கலெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்த வாரம் தெரிஞ்சுக்கலாம்.
இன்னைக்கு நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் எல்லா மூவி அப்டேட்ஸுமே கொடுத்துட்டேன். போன வாரம் கல்கி திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு, எவ்வளோ கலெக்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்த வாரம் இந்தியன் 2 ரிலீஸ் ஆக போகுது. அதெல்லாம் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு எபிசோடில் உங்கள் எல்லாரையும் வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய் பாய் ஃப்ரம் விஜய் நர்மதா. யூ வாட்சிங் மீ ஆன் ராஜ் டிவி.